பரிகாரங்கிறத ஒரு தவறான செயலாக பார்க்குறீங்க. வாழ்க்கையே பரிகாரம் தானே. காலையில் நீங்கள் எழுதுறீங்க, எழுந்தவொடனே இந்த அழுக்குகளை அகற்றுவதற்கு தண்ணீரை தேடுகிறீர்கள், அது பரிகாரம். அது மட்டும் இல்லை, தூங்குறதும் பரிகாரம் தான். இப்போ பரிகாரங்கிறது ஏன் அது எல்லா ஜோசியர்களுமே தவறானதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே சில பேருக்கு அறியாமலும் தெரியாமல் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ நானே பேசுகிறேன், எல்லாமே தெரியும் அப்படின்னா பேசுகிறேன். ஏன்னா திருவள்ளுவனே கட்டுறது கைமணம்னு சொல்லும்போது மற்றவர்கள்லாம் எவ்வளோ சும்மா சாதாரண விஷயம். அதனால் நாடி எல்லா நேரத்துலையும் பார்க்கக்கூடாது. நாடி பிடிக்கிறதுங்கிறது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும், அதிகாலையாக இருக்கணும். பித்த நாடி காலையில் ஓடுறது பித்த நாடி முடிவடைவதற்குள் நாம் மொத்த நாடியும் பார்த்துடணும். தமிழன் சைவ சித்தாந்தம் உள்ளன. தமிழன் தான் அவன் கறி சாப்பிடக்கூடாது. பதிவு பண்ணுறேன், உங்களுடைய சேனலில் இப்போ பதிவு பண்ணுறேன். தமிழ் ஏன்னா திருவள்ளுவன் சொல்கிறான், புலால் மறுத்தல் அதிகாரம் 10 பாட்டு இருக்கான். தமிழன் சொன்னது, தமிழனே சைவமாகத்தான் இருந்திருக்கான். சைவ நெறி, சைவ சித்தாந்தம் தான் அவனுடைய நெறியே. இது மாற்ற முடியுமா? யாராவது இல்லைன்னு சொல்லிக்கிறோங்க பார்ப்போம். இந்த ஜாதகம் பார்க்கணும், பரிகாரம் பண்ணணும், அதெல்லாம் செஞ்சால் தான் வாழ முடியுங்கிறலாம் ஒன்றுமே கிடையாது. நானே தான் சொல்கிறேன். அதை இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறது நான் தான். இது தேவை இல்லைன்னு சொல்கிறது நான். யாருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு, எது யாருக்குன்னு ஒன்று இருக்கு, அதுதான் முக்கியம். நீங்க ஒரு உண்மையான சித்த வைத்தியனா? நாங்க எப்படி இல்லை அது தேவை, அது சாதாரண சிம்பிள் விஷயம். என்னன்னு கேளுங்களேன். ஜோதிடம் ஜாதகம் பின்னாடி போயிட்டோம்னா பரிகாரம் பலன் இப்படியெல்லாம் போயிட்டாங்க. பேசுவாங்க. அத போகாம இருக்கவங்களே நிம்மதியா இருக்காங்களே, அவங்க ஏன் அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கு வராங்க? போகாம அதான் சொல்றேன். இப்ப நீங்க அது ஒரு குறிப்பு. எல்லாருமே எல்லா காலத்திலுமே எப்பொழுதுமே நிம்மதியாக இல்லை என்பது உண்மை. ஆனா எப்பொழுதுமே நிம்மதியாக இருப்பவர்கள் குடும்பம், அதாவது உண்மையான சன்னியாசிகள் ஆனந்த நிலையில இருப்பாங்க. அதை பற்றி பேச நேரம் பத்தாது, அது பிறகு பேசுவோம். மற்றபடி நம்ம விஷயத்துக்கு வந்துடும். இப்போ சராசரியாளரை பற்றி தான் நமக்கு தேவை. நம்ம சன்னியாசி எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் இருப்போம். அது உண்மையான சன்னியாசிகளை தேடுவது என்பது பெரிய கஷ்டம். அதை விட்டுருவோம். இப்போ சம்சாரிகளை பற்றி தான் நமக்கு தேவை. இப்போ சம்சாரிகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு தான் பரிகாரம். என்னன்னு கேளுங்க. இப்போ பரிகாரங்கிறது ஏன் அது எல்லா ஜோசியர்களுமே தவறானதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே சில பேருக்கு அறியாமலும் தெரியாமல் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ நானே பேசுகிறேன், எல்லாமே தெரியும் அப்படின்னா பேசுகிறேன். ஏன்னா திருவள்ளுவனே கட்டுறது கைமணம்னு சொல்லும்போது மற்றவர்கள்லாம் எவ்வளோ சும்மா சாதாரண விஷயம். அதனால் நாடி எல்லா நேரத்துலையும் பார்க்கக்கூடாது. நாடி பிடிக்கிறதுங்கிறது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும், அதிகாலையாக இருக்கணும். பித்த நாடி காலையில் ஓடுறது பித்த நாடி முடிவடைவதற்குள் நாம் மொத்த நாடியும் பார்த்துடணும். அந்த நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கான பதில் இதுதான். அதாவது பரிகாரம் என்பது வாழ்க்கையில் இயல்பாகவே இருக்குது. இப்போ காலையில் நீங்கள் எழுந்துறீங்க, எழுந்தவுடனே கண்களில் முகத்தில் உங்களுக்கு என்ன விளைஞ்சிருக்கும், ஏதோ சம்திங். எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதை அகற்றுவதற்கு பரிகாரம் என்ன? இல்ல அது இயல்பு நிலையில காலைல எழுந்தோன்னு பரிகாரம் சொல்லுவீங்க நீங்க. ஐயோ பரிகாரங்கிறத ஒரு தவறான செயலாக பார்க்குறீங்க. வாழ்க்கையே பரிகாரம் தானே. காலையில் நீங்கள் எழுதுறீங்க, எழுந்தவொடனே இந்த அழுக்குகளை அகற்றுவதற்கு தண்ணீரை தேடுகிறீர்கள், அது பரிகாரம். அதுக்கான பரிகாரம் அது. உங்களுக்கு உங்களுடைய அழுக்குகளை அகற்ற தண்ணீர் தேவைப்படுகிறது. தண்ணீரில் கழுவிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பசி எடுக்கிறது, அதை போக்குறதுக்கு சாப்பாட்டை தருவீங்க. அதை போட்டால் தான் உங்களுக்கு பசி அடங்குது. வாழ்க்கையில் இரவு வரைக்குமே நீங்கள் தூங்கி விழிக்கிற வரைக்குமே பரிகாரம். அது மட்டும் இல்லை, தூங்குறதும் பரிகாரம் தான். சோர்வாகுறீங்க, உடலுக்கு அதுக்கு என்ன பரிகாரம்? படுத்தரணும். போய் சோர்வாயிட்டீங்கன்னா படுக்கணும்ல. மொத்தத்தில் பரிகாரம் என்பது இயற்கையாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு வகையாக. இதில் இங்கே விஷயத்துக்கு வந்து இது உடலுக்கான விஷயங்கள். உயிர் ஓட்டத்தில் நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லுவார், ஊழ்வினைன்னு அதிகாரம் 10 பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் அங்கே விட்டுறக்கூடாது. இங்கே உங்களுடைய பேர் பகுத்தறிவுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளே நீங்கள் அந்த இது பிடிக்கிற வேலையெல்லாம் இங்கே ஆகாது. ஏன்னா நாங்கள் தெளிந்த ஆன்மீகவாதியாக இருப்பதால் எங்களிடம் நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம், திருவள்ளுவரை தான் காரணம் காமிக்கிறோம். திருவள்ளுவர் பெருமான் நம்முடைய முப்பாட்டனார்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. தமிழ் ஆர்வலர்கள் தமிழர் நம்ம அப்படி தான் சொல்லணும். திருவள்ளுவரை எடுத்துக்குவோம். 10 பாட்டு இருக்குது. அது போய் சொல்லுவாரா? சொல்லுங்கள். திருக்குறளில் திருவள்ளுவர் 10 பாடல்கள் எழுதுறார். அதை விட்டுருங்க. ஊழ்வினைன்னு ஒரு அதிகாரம், அதில் சொல்லாத விஷயமே கிடையாது. ஊழ்வினை முன்ஜென்மத்தை பற்றி இருக்குது.
அப்போ அவர் சொல்லும்போது அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள்லாம் பகுத்தறிவாதி, தமிழன் மாற்ற முடியாது. அதே மாதிரி தமிழன் சைவ சித்தாந்தம் உள்ளவன். தமிழன்னா அவன் கறி சாப்பிடக்கூடாது. பதிவு பண்ணுறேன், உங்களுடைய சேனலில் இப்போ பதிவு பண்ணுறேன். தமிழ், ஏன்னா திருவள்ளுவன் சொல்கிறான், புலால் மறுத்தல் அதிகாரம் 10 பாட்டு எழுதியிருக்கான். தமிழன் சொன்னது, தமிழனே சைவமாகத்தான் இருந்திருக்கான். சைவ நெறி, சைவ சித்தாந்தம் தான் அவனுடைய நெறியே. இது மாற்ற முடியுமா? யாராவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் சொல்றானா அவன் தமிழனா இருக்க முடியாது. உறுதியிட்டு அறுதிட்டு சொல்றேன். சரி, அதை விட்டுருங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்களா? புலால் ஒன்றும் பழக்கமே கிடையாது. அந்த நான் வந்து அதை வன்மையா கண்டிக்கிறேன். இல்லை, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தமிழனாக இருப்பவன் புலால் மறுப்பான். ஐயர்லாம் விட்டுருங்க, நான் ஐயர்களை பற்றி பேசலை. தமிழனாக இருந்தால் அவன் புலால் சாப்பிடக்கூடாது. திருவள்ளுவன் சொன்னபடி இங்கே ஆதாரம் காட்டுறேன். நான் இதுக்கே வரல. நீ ஐயரா கறி சாப்பிட மாட்டேன்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப தப்பு. தமிழன் தாங்க சைவமே. ஒரு தமிழன்னா சைவமாக இருக்கணும். அப்படி சைவமாக இருப்போம்னா தமிழன் தலைவனாக இருக்கணுங்கிறத என்னுடைய ஒரு இது. அப்படி இல்லைன்னா அவன் தமிழன் சொல்றதுக்கே தகுதி இல்லாதவன் நான் சொல்றேன். நான் போயிருக்க சில சித்த வைத்தியர் சொல்றேன், அவங்க வந்துட்டு இதுவா இருக்கும்போது நல்ல வெள்ளாட்டு கறியா சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்ற சித்த வைத்தியர்கள் நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். சித்த வைத்தியர்கள் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், சுத்த வைத்தியரிடம் செல்லுங்கள், சித்த வைத்தியம் செல்லுங்கள். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க வந்துட்டு ஒரு உண்மையான சித்த வைத்தியனா நாங்க எப்படி? இல்ல, அது தேவை, அது சாதாரண சிம்பிள் விஷயம். என்னன்னு கேளுங்களேன், உங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. இப்ப நான் சொல்லலைங்க, அது திருவள்ளுவரை முன்னால வச்சுட்டேன் நான். நீங்க சிந்திச்சு சொல்லுங்க, இது நியாயமா? அந்த சித்த வைத்தியரே சொல்லட்டும், கறி சாப்பிடுங்க, வெள்ளாட்டு கறி சாப்பிடுங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தாங்க சொல்லணும், நான் சொல்லல. ஏன்னா நீங்க சித்த வைத்தியம் போது. ஆமா, சித்த மருந்து எங்கேயுமே கறி சாப்பிடுன்னு சொல்லதே கிடையாது. சித்த நூல் எந்த சித்தனுமே சொல்ல கிடையாது. இந்த சாப்பிடு இவர்களாக உருவாக்கியதுதான் அந்த விஷயங்கள்லாம் இடையில. ஒன்றும் இல்லை, பேரே பாருங்களேன், சைவ சித்தாந்த முறை தான் தமிழனுடைய முறையே. சைவம் உள்ளே வந்துச்சு பாருங்க. இந்த தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு இறைவா போற்றின்னு ஆரம்பிக்கிறான்ல, தமிழ் சித்தாந்தம்னு ஒன்று ஆரம்பிக்கிறான்ல, தமிழ் சைவ சித்தாந்தம் தான் அதோடைய முழு பேரே வரும். நீங்க எங்க வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை விட்டுருங்க, நம்மளோட விஷயத்துக்கு வந்துருவோம். இப்ப வந்துட்டு ஜோதிடம், ஜாதகம் இது பார்க்காதவங்களும் நிம்மதியா இருக்காங்க. அதுக்கு என்ன பதில்? இந்த வந்துட்டேன். இப்ப இந்த மாதிரி இருக்கு, இந்த ஜாதகம் பார்க்கணும், பரிகாரம் பண்ணணும், அதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியுங்கிறலாம் ஒண்ணுமே கிடையாது. நானே தான் சொல்றேன். அதை இதெல்லாம் இருக்குன்னு சொல்றது நான் தான். இது தேவை இல்லைன்னு சொல்றது நான். யாருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு, எது யாருக்குன்னு ஒன்று இருக்கு, அதுதான் முக்கியம். இப்ப எல்லாமே நல்லதுதான், ஆனா யாருக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இது தேன் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. சுகர் பேஷண்ட் போய் தேன் சாப்பிட்டா எப்படி சரியா வரும்? தேன் வந்து ஒரு அற்புதமான மகா மருந்து. ஆனால் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஆக அதனால இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது மாதிரி நல்லது தான் எல்லாமே, ஆனால் எல்லோருக்கும் நல்லது இல்லை. இதுதான் தத்துவம். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனை அதுக்கு தான் வரேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் ரிப்ளை. இப்போ வந்து நீங்கள் சாமி கும்பிடாட்டாலும் காலையில் அதாவது காலையில் இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும். அந்த தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நமது செல்வம், கையும் காலுமே உதவி, கொண்ட கடமையே நமக்கு பதவி. இதுதான் வாழ்வியல் தத்துவமே. இவ்வளவுதான். செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியாச்சு, தமிழ் சொல்லிச்சு. செய்யும் அதை ஒழுங்கா செய்யாதவனுக்கு இதெல்லாம் வேணும், சப்போர்ட் வேணும். அது எப்படி? நான் அதுதான் கேக்குறேன். நீங்க எந்த முயற்சியுமே திருவள்ளுவர் இதுலயே நீங்க சொல்ற மாதிரியே சொல்றேன், நீங்க முயற்சியே செய்யாம இருந்தீங்கன்னா எப்படி தெய்வம் துணை நிற்கும்? திருவள்ளுவர் சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி கூலி தரும் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒழுங்கா தொழில் எல்லாம் செய்யறவன் சாமி கும்பிடவே தேவையில்லை, அந்த தொழில் எல்லாம் செய்யாதவன் தான் சாமி கும்பிடணும்னு சொல்றீங்க. அந்த திருவள்ளுவர் சொல்றது தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன். நல்ல விஷயம். இப்பதான் விஷயத்துக்கு வரேன். சித்தர்கள் போகர்னு ஒருத்தர் இருக்கார், சப்தகாண்டம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மேல இருக்கக்கூடிய கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 கோள்கள் வேற ஒண்ணுமே இல்லை. ஜாதகங்கிறது ஒரு விஞ்ஞான கணக்கு, அவ்வளவுதான். மெய்ஞானத்தில் இருந்து கொண்டு விஞ்ஞான அளவியலை சொன்னவர்கள் சித்தர்கள். அந்த கோள்கள் உங்களை அவங்க வந்து ஆக்கிரமிப்படும் ஒன்றும் கிடையாது. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பைத்தியம் முடிச்சவங்க இருந்தாங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு அதிகமா கத்துவாங்க. இது கண்கூடா நீங்க பார்க்கலாம். அந்த திதி வேலை செய்யும். இந்த பூமியை இந்த கோள்கள் ஆட்டி படைக்குதுங்கிறது நீங்க கண்கூடா நீங்க பார்த்துக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை.
அன்னைக்கு கடலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பொங்கும். பௌர்ணமி அலைகள் தான் அதுக்கு நிறைய இதெல்லாம் அது அறிவியல் பிரகாரம் சொல்லுவாங்க. அந்த ஈர்ப்பு விசை அதான் அறிவு இயல் தான். இது ஜோதிடமும் அதே தான், அறிவியல் தான். அது அற்புதமான அறிவியல். அது கொஞ்சம் உள்ள போய் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை விட ஒரு சிறந்த அறிவியல் உலகத்திலேயே கிடையாது. இந்த பிளானட் உங்க அம்மா வயிற்றுலேருந்து நீங்க வெளியே வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உறுதிபூர்வமாகிறது தொப்புள் கொடியை கட் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த செகண்ட்லேருந்து வருது. அது அதனுடைய ஆகர்ஷணம் முழுமையாக இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் பேசி முடிக்கிற விஷயம் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி. இந்த ஆகர்ஷணங்கிறது அதோடைய ஆற்றல், ஆற்றல், அந்த பிளானட்டுடைய ஆற்றல் உங்கள்கிட்ட பதிவாகும். அதை வச்சு தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் இருக்கும். உங்களுடைய சிந்தனை, எண்ண ஓட்டம், செயலாக்கம் பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனை ஓட்டம் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது, இப்படி தான் போயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய கோள்கள் நம்மளை எப்படி ஆதிக்கம் செலுத்துதோ, எந்த கணக்கில் நீங்கள் வெளியே வந்தீங்களோ அது கணக்குனா என்னன்னா அன்றைய திதி நேரமும் ஒன்று இருக்கு. இதையெல்லாம் சித்தர்கள் தங்களுடைய அறிவு கூர்மையால் பிரித்தார்கள். எல்லாரும் வேற மாதிரி நான் இங்கே பேசுவேன், எல்லாம் விஞ்ஞானவியலாக பேசுறதுனால நான் அறிவு கூர்மைன்னு சொல்றேன். இதுக்கு பேர் தவ ஆற்றல்னு சொல்றது. தன்னுடைய தவ சக்தியால் எடுத்தார்கள்னு சொல்லுவாங்க. நான் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி வந்துடுறேன். தங்களுடைய அறிவை பகுத்து சிந்தித்து உட்கார்ந்து அறமாக சிந்தித்து முறையாக இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. கிரகம் பலன் இப்படி எல்லாம் சொல்றீங்க. இப்ப அந்த கிரகம் வழிபாடுன்னு இருக்குல்ல சார், கிரகங்களை வழிபடுறது, இந்த நேரத்துக்கு இவங்க இந்த கிரகத்தை வழிபடணும், இது உண்மையிலேயே பலன் அளிக்கும் சொல்லிடுறேன். இப்ப இந்த மாதிரி இது உங்களை ஆக்கிரமிக்குது. இந்த ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான், இந்த விஷயங்கள்ல நல்லதும் இருக்கும். அப்ப புதன் உங்களை ஆக்கிரமிக்குதுன்னு வச்சுங்க. புதன் தசை. இந்த புதன் அதான் கட்டம்லாம் போட்டாங்க. இது ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. நான் பொதுவாக சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ ஏன்னா விளக்கமாக சொன்னால் டைம் ஆயிடும். நீங்கள் அப்போ தான் ராசி கட்டும். நீங்கள் என்ன ராசி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திர கால் எங்கே நிற்குதோ அது ராசி. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ராசி தான் உடல். அப்போ லக்னம் அப்படிங்கிறது உயிர் அப்படின்னு கணிச்சாங்க. இந்த உடலும் உயிரும் தனித்தனி. ஏன்னா எப்போ வேணாலும் உடம்பை விட்டு உயிர் பிரியும். இது பெரிய ஒரு பிலாசபி. நான் அதை பற்றி பேசணும், நிறைய பேசணும். குறைந்த நேரம் இருக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சிடறேன். இப்போ இதன்படி தான், இந்த ஜாதகத்தின்படி தான் நாம் இயங்கிட்டு இருக்கோங்கிறது தான் சத்தியமான உண்மை. ஏன்னா உங்களுக்கு தெரியாமலோ அறியாமலோ இருக்கவங்க அதை குறை சொல்றதுனால நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க போறல. இப்போ நானே இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு எத்தனையோ புலிகள் தெரியாது. நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் எப்படி பார்ப்பேன், எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆங்கிலத்தில் அழகாக பேசிட்டு இருப்பீங்க, நான் பாட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் பாட்டில் என்ன சொல்லலாம், ஏன் சௌரியத்துக்கு இதெல்லாம் முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் சொல்லலாம் முட்டாள்தனமாக பேசிட்டு, ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. தெரிந்து கொண்டு நான் சொன்னால் நீங்களும் பெருசாக எடுத்துக்கலாம் என்னைய. அதாவது ஜோதிடம் தெரியும். யார் இதை குற்றம் சொல்லுவான்னா, இதை பற்றி தெரியாதவன் குற்றம் சொல்லுவான். முழுமையாக தெரியாதவன், அறகுறையாக தெரியாதவனும் அதை விட தப்பு. முழுசா தெரியும். எதையுமே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, முழுமையாக கற்க வேண்டும் என்பதுதான். அதனால நான் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் இதில் ஆராய்ச்சியாளராக இருந்துட்டு இருக்கேன். இப்போ கூட அது பேசுவோம், அது என்னை விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு திட்ட செயலோட இருக்கும். அப்ப இது நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணும். அப்ப 8ஆம் இடம், அப்ப பாத்துங்க, ராசி ரீதியாகவோ லக்ன ரீதியாகவோ 8ஆம் வீட்டுக்கு உரிய ஒரு திசை, ஒரு பிளானட் உங்களை திசை நடத்துதுன்னா உறுதியாக எழுதி கொடுத்துடலாம். திடீரென்று காணாமல் போதல், உங்களுடைய பொருள் காணாமல் போதல், களங்கம், பிரச்சனை வருதல், இதெல்லாம் நடந்தே தீரும். வாழ்க்கையில இப்போ ஒரு மனிதனுக்கு பின்னாடி வரப்போற நோயை உங்களால முன்னாடியே கணிச்சு தடுக்க முடியுமா? 1000% சொல்லலாம். ஒன்றும் இல்லை, 12 கட்டணத்துக்குள்ள அடக்கம். உங்க நாடியை பிடிக்கிறோம். இது நாடி பிடிக்கிறது அன்றைய தன்மையில உங்க உடம்பு என்ன கூறு, அதையும் சொல்லிடுறேன். நாடி எல்லா நேரத்திலையும் பார்க்கக்கூடாது. நாடி பிடிக்கிறதுங்கிறது நீங்க சாப்பிடாம இருக்கணும், அதிகாலையா இருக்கணும். பித்த நாடி காலையில ஓடுறது பித்த நாடி. பித்த நாடி முடிவடைவதற்குள் நாம் மொத்த நாடியும் பார்த்துடணும். அவன் ஒத்த நாடியா இருந்தா கூட பித்த நாடி முடியறதுக்குள்ள நீங்க பிடிச்சு பார்த்தா மட்டும்தான் அவனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப நீங்க சாப்பிடாம வரணும், பாத்ரூம் போகாம வரணும், யூரின் பாஸ் பண்ணிக்கலாம், தண்ணியே தொற்றக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், முத நாள் வைத்தியர் தண்ணிக்கு காலையில போறோம்னா 10 மணி 11 மணிக்குள்ள. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப சித்த வைத்தியர்கள் இருந்தாலுமே நிறைய பேர் சாயந்தரம் எல்லாம் கன்சல்டேஷன் எல்லாம் பண்றாங்களே, அது எப்படி? அது அனுமானமா அவங்க திறமையானவங்களா இருக்கலாம், பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம், யூனிஸாக இருக்கலாம்,
உடனே உங்களை பார்த்தோன்னா ஓ இந்த நோய் தான் இருக்கு, இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். ஏன் உங்களை குறை சொல்றீங்க? பெரிய ஆளுகளா இருக்கலாம்ல, கடவுளா கூட அவங்க இருக்கலாம். இல்ல நீங்க சொல்றது என்ன சொன்னீங்கன்னா காலையிலயே பாத்துறணும், நாடி பிடிச்சு பாக்குறதா இருந்தா இதுதான் இதுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இருக்க இப்ப நான் காலகட்டத்துல சொன்ன புரிஞ்சுக்கல உங்களுக்கு? கடுமையா நான் திட்டுறேன் அவங்கள. நான் என்ன சொல்றேன்னா அது அல்ல முறைய. அது வந்து இப்போ அவங்க அனுபவத்துல சொல்லி இப்போ நீங்க இருக்கீங்க அப்படியா ரொம்ப தலைவலிக்குதுங்களா, சரி இதை சாப்பிடுங்க, வேற மாதிரி பிரச்சனையா இருந்தாங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக கூட இருக்கலாம், நம்மளை மருந்து விட்டு தீரட்டுமே கூட நான் நினைக்கலாம். அது முறை என்னன்னா உங்கள் நாடி பார்க்கணுன்னா காலையில் வந்துடணும், சாப்பிடாமல் வரணும், தண்ணி தொடாமல். இன்னும் சொல்ல போனால் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா தண்ணி தொடக்கூடாதீங்க, தூங்கி எந்திரிச்சோன்னா வந்துடணும், பைத்தியத்தை வந்துடணும், நாடியை பிடிக்கணும். அப்போ தான் நாடி குற்றம் நாடி மாறாமல் இருக்கும். தண்ணி தொட்டுட்டீங்கன்னா நாடி மாறிடும். வேற ஒன்றும் இல்லை, தொடறதுன்றீங்களா நீங்க? தொடறது தண்ணியை போய் நீங்கள் பாத்ரூம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி தொட வேண்டிய கண்டிஷன் வந்துடும். அதான் சொன்னேன், யூரின் பாஸ் பண்ணோட ஓடியாந்துடணும், 10 நிமிஷம் நாடியை பிடிச்சிட்டு ஓடிடணும். இல்லை முன்கூட்டி ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். அதுக்கு நைட்டே எல்லாம் ஓரளவுக்கு அப்படி இப்படி போய் தன்னை தயார்படுத்திக்கிட்டு காலையில் வைத்தியத்தை போயிடணும், எம்டி சம்ம கூட போகணும்னு நீங்கள் நினைக்கணும். அந்த வைத்தியரும் அப்படி தான் பார்க்கணும், முறை தான். அப்படி பார்த்தோம்னா உங்களுடைய உள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் நாடி பிடித்து உங்களுக்கு அப்பதான் பச்சளைகள். அப்போ தீவிரம் நான் இப்போ ஜோதிட ஆராய்ச்சியாளர் இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுவேன், வாழைக்கூறு கபக்கூறு பித்தக்கூரை பார்ப்பேன், கபம் சந்திரன் இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வருவேன். சரி ரைட்டு, உங்கள் அம்மா இங்கே கபம் வந்து இங்கேயே நிறைய விஷயம் பேசலாம். கபக்கூறு சரியாக ஓடலன்னு வச்சுங்க, ஏங்க உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்பேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா பெரிய பெரிய ஆள் போல இருக்கு, மைகி வச்சிருப்பாரோ, வீட்டில் அடக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிம்பீங்க. இங்கே எல்லாம் சித்தர்கள் சொல்லி கொடுத்ததுதான், அற்புதமாக இருக்குது. கபக்கூர்லேயே 2 விதமாக பிரிஞ்சு பித்தத்தோட ஜாயின் ஆகினா அம்மாவுக்கு வந்து இசுவை நோயில் அம்மா இருக்கான்னு நம்ம பேசலாம், உங்கள் உடம்பையும் பேசலாம், அம்மா உடம்பையும் பேசலாம். அப்போ நான் பேச முடியாதுன்னு கேட்பீங்க, அடுத்து பேசலாம். அது வந்து பெண்களுக்கு வந்து வலது கையை பிடிச்சோம்னா அப்பாவை பற்றி பேசலாம், பெண்களுக்கு இடது கையை பிடிச்சோம்னா அம்மா பற்றி பேசணும், ஆண்களுக்கு அதே மாதிரி தான். இப்படி அதாவது இடப்பாகம் போனால் பெண், வலப்பாகம் போனால் ஆண். ஒரு பெண்ணுக்குள்ள ஆணும் இருக்கா, ஆணுக்குள் பெண்ணு இருக்கான். இதுதான் சத்தியமான உண்மை. அதனால தான் வந்து இந்த விஷயம் சொல்லுவான், அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். அதுதான். சரி, அது அந்த டாபிக் போயிடும் நிறைய, அது ஆன்மீகத்துக்குள்ள போனால் நிறைய பேசணும். இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் சித்தர்கள் நம்முடைய அறிவுக்கு சிந்தனைக்கு எட்டாத விஷயங்கள்லாம் கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க, தமிழ் சித்தாங்க. அதை நம்ம அள்ளி பருகணும், அதுதான் அற்புதம்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்தபடி நம்ம மருந்து கொடுத்தோம்னா 1000% அவர்களை எந்த நோயிலிருந்து வேண்டுமானாலும் காப்பாற்றி விடலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கபம், தயிர் சாப்பிடக்கூடாது. கபக்கு ஒரு குற்றம் உங்களுக்கு, ஆஸ்துமா, கபம் சந்திரன். அப்போ பௌர்ணமி வெளிச்சத்தில் அவங்க பௌர்ணமி வெளிச்சம் ஆகாது அவங்களுக்கு. இரவு நேரத்தில் அதிக கண் வெளியக்கூடாது, இரவுல வெளியே போகக்கூடாது, பகலில் வெளியே போகலாம். அவங்க கபக்குற்றவாளிக்கு ஒரு 30 நாள் நீங்கள் உள்ளே பூட்டி வச்சுட்டு மருந்து கொடுத்து பாருங்க, நைட்டில் மட்டும் அவங்க பார்த்துடக்கூடாது. இரவு வானத்தை பார்க்காம கரெக்டாக மருந்து எழுதுனா மேஜிக் மாதிரி இருக்கும், சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் சரியாகும். அதாவது ஏதோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சு ஏதோ ஒண்ணு அப்படியே மாறி நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்து தந்திருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த இதுல நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி ஐயா.